தமிழக வெற்றி கழகத்தின் கழக தலைவரும் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழ்நாட்டின் கோடான கோடி மக்களின் நெஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்திலே எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். நம்ம கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு என் ஆனந்த் அண்ணன் அவர்களுக்கும், மாண்புமிகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அண்ணன் திரு சரத்குமார் அவர்களுக்கும், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தியாகராஜன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் அண்ணன் பார்த்தசாரதி அவர்களுக்கும், செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகளுக்கும், நந்திவரம் கழக நிர்வாகிகளுக்கும், தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார், ஒரு நாட்டு குடிமக்கள் அவங்களுடைய கண்ணீர் அந்த நாட்டுடைய அரசனை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அப்படின்னு வள்ளுவர் தன்னுடைய குரல்ல சொல்லியிருக்கார். அந்த ஆயுதம் தான் இன்னைக்கு திமுகவை பல இடங்கள்ல டெபாசிட் இழக்க செய்து இன்னைக்கு அமர வைத்திருக்கிறது. அதே திருக்குறள்ல திருவள்ளுவர் அவர்கள், எந்த ஒரு அரசன் தன் மக்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப, தன் மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப அவங்களுடைய தேவைகளை கண்டறிந்து ஆட்சி செய்கிறானோ அவன் நிரந்தரமாக ஆட்சி செய்யக்கூடிய வேந்தனாக திகழ்வார் என்றும் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நம்ம தளபதி தான் இந்த தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதல்வராக ஆட்சி செய்ய போகிறார். இதெல்லாம் இன்னைக்கு வந்துட்டாங்க, திடீர்னு முளைச்சிட்டாங்க. மழையில நேற்று பெஞ்ச மழையில முளைச்ச காலம் இதுதான் திமுகவுடைய புரிதல். ஆனா இவர்களுடைய உழைப்பு இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் சொன்னது போல 25 வருடம் உழைப்பு. நீ சும்மா இல்ல, ஒரு சாதாரண ரசிகர் மன்றமாக இருந்து அப்புறம் மக்கள் மன்றமாக மாறி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு விழாக்களிலும் ஒவ்வொரு முறையும் தளபதியோட படம் ரிலீஸ் ஆகும் பொழுதும் போஸ்டர் ஒட்டி கையில இருக்கிற காசுகள் எல்லாம் போட்டு இன்னைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்து வந்திருக்கிறாங்க. அப்படின்னா அது நேத்தி பேஞ்ச மழையில முளைஞ்ச காலநிலை, அவர்களுடைய உழைப்பு இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கு. ரொம்ப சர்வ சாதாரணமாக அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது அவர்களுடைய உழைப்பெல்லாம். இன்னைக்கு இந்த நலத்திட்டங்கள் 100 நாள் சாதனை திட்டங்களை இன்னைக்கு சொல்லக்கூடிய தகுதியும் உரிமையும் இந்த சட்டமன்ற உறுப்பினராக அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் திரு தியாகராஜன் அவர்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு உழைப்பு, 25 ஆண்டு கால உழைப்பு இந்த மக்களுக்காக, தன் சொந்த காசை போட்டு அப்படிப்பட்ட உழைச்சி இன்னைக்கு ஆட்சி அமைச்சா எதிர்கட்சியில உட்கார்ந்து இருக்கிற உதயநிதி அப்பா காசுலயும் தாத்தா காசுலயும் ஆட்சிக்கு உட்கார்ந்துகிட்டு திடீர்னு எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல, நடிகர்னு அவராவே தன்னை பெருசா சொல்லிக்கிட்டு, அவராவே தன்னை சூப்பர் ஸ்டார் நிலைக்கு அவராவே தன்னை விளம்பரமும் படுத்திக்கிட்டு, இன்னைக்கு அவர் தான் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற மாதிரி என்னவோ அறிவு சார்ந்து பேசுவதாக நினைத்து இன்னைக்கு சட்டமன்றத்துல அமைச்சர் பெருமக்களிடம், நம்மளுடைய அமைச்சர் பெருமக்களிடம் ஒரு நாளும் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்ம தளபதி எல்லாருக்கும் கார் கொடுக்கிறேங்கிற, எதுக்கு கொடுக்கிறேங்கிறாரு? தொகுதி மக்களை போய் முதல்ல அப்படியாவது பாருங்களேன்டா நீங்க அப்படிங்கிறதுக்காக தான் போறாரு. எதிர்கட்சியா இருக்கட்டும், நீங்க போறதே கிடையாது. மக்கள் பல ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செஞ்சாச்சு. தொகுதி பக்கம் வந்திருக்காங்களா? யாராவது ஒரு எம்எல்ஏ நீங்க தொகுதி பக்கம் பார்த்திருக்கிறீங்களா?
யாராவது ஒரு அமைச்சர் வந்திருக்காங்களா? ஆனா இவனுங்க பாருங்க, ஏழை மக்களோட வாழ்ந்த மாதிரியும், ஏழை குடிசையில வாழ்ந்த மாதிரியும், ஏழை மக்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்ட மாதிரியும் அந்த பீத்துவாங்க சட்டசபையில். நீ இதெல்லாம் பண்றது இல்லைன்னு தெரிஞ்சுதான் தளபதி தயவு செஞ்சு நான் காராவது கொடுக்கிறேன், நீங்க மக்களை பாருங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிடுவாங்க, எங்க பிள்ளைங்க போயிடுவாங்க, நீங்க தயவு செஞ்சு போங்களான்னு தான் காரு கொடுத்தா மக்களுடைய வரிப்பணம் வீணாகுதான். யார்? உதயநிதி ஸ்டாலின். எப்படி மக்களுடைய வரிப்பணம் வீணாகுதான்? கொள்ளடிக்கும் போது தெரியலையா, கோடி கோடியாக வீடு கட்டும் போது தெரியலையா, மக்களுடைய பணத்தை சூறையாடி லஞ்சம் ஆகி இன்னைக்கு வாங்கி வச்சுட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழும் போது தெரியலையா? அரசு பங்களால அவர் குடியிருக்கிறார். கிட்டத்தட்ட 4-5 வீடு இருக்குது, ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனம் வச்சிருக்காரு. இவ்வளவு வசதிகள் இருந்தும் அரசு பங்களா வேணும்னு சொல்ற உங்களுக்கு கார் வேண்டாமா? உங்கள் விருப்பம், அது வேண்டாம் நாங்க சொல்ல. ஆனால் தளபதி கொடுத்ததுக்கு எங்களுக்கு எங்களுடைய எம்எல்ஏக்களுடைய, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சொகுசு வாழ்க்கைக்காக இல்ல, தொகுதி மக்களை போய் பாருங்க அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு அரசு அதிகாரிகளுக்கு கார் கொடுக்கறாங்க, எவ்வளவு நாளா வச்சிருக்காங்க. ஒரு தாசில்தார் கார்ல போறாரு. ஒரு நகராட்சியில எடுத்துக்கோங்க, மாநகராட்சி நகராட்சியில இருக்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள சுத்தி வர்றதுக்கு கார் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி கார் எல்லாருக்குமே அதிகாரிகள் கொடுத்திருக்கும் போது இவ்வளோ லட்சம் மக்கள், 2 லட்சம் மக்கள் கிட்ட தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏக்கு கார் கொடுக்கிறது தப்பாங்க? ஒரு எம்எல்ஏ கார் கொடுத்தா அது போய் மக்களை போய் சந்திப்பதற்காக கொடுப்பதுன்னு இல்லாம அதையும் ஒரு குறையாக சொல்லி கொண்டு நீங்க சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறன்னா நீ எந்த மாதிரியான ஒரு அறிவு சார்ந்த ஒரு எதிர்கட்சி தலைவரா நீ இருப்ப? எந்த திட்டங்களை சொல்லுங்க. தளபதி அவ்வளவு அற்புதங்களாக ஒவ்வொரு திட்டமும் இந்த 100 நாள்ல நான் இதுவரை கண்டிராத எந்த ஆட்சியிலும் 100 நாள்ல இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தது. அவ்வளவு திட்டங்கள், ஒவ்வொரு திட்டங்களும் ஏழைகளை மனதில் வைத்து, பெண்களை மனதில் வைத்து, இளைஞர்களை மனதில் வைத்து ஒவ்வொரு திட்டமும் எவ்வளவு அழகா ஆட்சி செய்யறார். ஒரு திட்டத்தையாவது மனசு பாராட்டி பார்த்திருக்கீங்களா இந்த உதயநிதி ஸ்டாலின் இல்ல திமுக காரங்க? ஒரு திட்டத்தை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மருத்துவ காப்பீடு திட்டம் மக்களே, உங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை நம்ம தளபதி அவர்கள் 25 லட்சம் உயர்த்தி கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 5 மடங்கு உயர்த்தி கொடுத்திருக்கிறார். 5 மடங்கு. கடந்த திமுக ஆட்சியில 5 லட்சம் உங்களுடைய மருத்துவ காப்பீடு, 5 லட்சம். அதை எடுத்துக்கிட்டு நீங்க அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா, கை உடஞ்சிருச்சுன்னு போனாலும் சரி, கால் உடஞ்சிருச்சுன்னு போனாலும் சரி, இல்ல ஏதோ உடம்பு சரியில்லை நீங்க எடுத்துக்கிட்டு போனா அந்த 5 லட்சத்தையும் பயன்படுத்த முடியாது. அதுல எப்படி வச்சிருக்காங்கன்னா 5 லட்சத்தை எலும்பு உடைஞ்சா 10,000, நுரையீரல் பிரச்சனைக்கு 15,000, தண்டோட பிரச்சனைக்கு 15,000, இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு மேல நீங்க அந்த காசை போட முடியாது. உங்களுக்கு எலும்பு உடைஞ்சிருச்சுன்னு அரசு மருத்துவமனைக்கே சென்றாலும் கூட அந்த 10,000க்கு மேல எவ்வளவு ஆகுதோ அது கை காசை விட்டு நாம தான் கொடுக்கிற மாதிரி இருக்குது. இது பேர் மருத்துவ காப்பீடு திட்டமா கடந்த ஆட்சியில திமுக வைத்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல எல்லார் வீட்டிலையும் குறைந்தது இன்னைக்கு மாசம் ஒரு 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் மருந்து மாத்திரைக்கு செலவாகும். 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய். இன்னைக்கு வயதானவர்களுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பயம், வயசான காலத்துல யாரு பார்த்துப்பா? அதுக்கு ஒரு திட்டம் போறாரு முதல்வர். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்க வீட்டுல நம்ம தளபதியை நீங்கள் என்னுடைய பையன், என்னுடைய விஜி, என்னுடைய தளபதி நீங்க எந்த அளவுக்கு தலையில கொண்டாடினீங்களோ உங்க எல்லாரையும் சிந்தித்துதான் ஒவ்வொரு திட்டத்தையும் போட்டிருக்காரு. 70 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு முதியோர் திட்டம் ஒண்ணு போட்டிருக்கிறார். அதுல நீங்க மருத்துவமனையில எங்க போனாலும் இலவசம். தனியார் மருத்துவமனையிலும் அந்த அரசு மருத்துவமனையோட இணைக்கப்பட்ட தனியார் மருத்துவமனையில போய் நீங்க சிகிச்சை எடுத்துக்கலாம். யாரையுமே நீங்க சார்ந்து இருக்க வேண்டாம். அப்படி ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். வயதாயிடுச்சு, என்னை பார்த்துக்கல என் பையன், என்னை பார்த்துக்கல என் பொண்ணு, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் எங்க போறது, அந்த கவலை முதற்கொண்டு தளபதி சிந்திக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு சிந்தனை யோசிச்சு பாருங்க. 25 லட்சம் மருத்துவ காப்பீடு வெறும் அரசு மருத்துவமனைக்கு மட்டுமல்ல, தனியார் மருத்துவமனையிலும் நீங்க சிகிச்சை எடுத்துக்கலாம். 25 லட்சம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள். 25 லட்சம் எல்லா நோய்களுக்கும் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியும் நவீன வசதியோட.
அந்த அளவுக்கு மக்களை சிந்திக்கக்கூடிய தளபதி இருக்கும் பொழுது உதயநிதி இல்ல, அவங்க தாத்தா இல்ல, அவங்க அப்பா இல்ல, யார் வந்தாலும் மீண்டும் நீங்கள் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. தளபதி இருக்கும் வரை தளபதி மட்டுமே நிரந்தர முதல்வராக இருப்பார். திரும்பவும் தளபதியே பிறந்து வந்தா மட்டும்தான் தளபதி இடத்தை பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கை பிடித்து வைத்திருக்கிறார். விவசாயி பயிர்கடகள் திட்டத்துல தளபதி என்னமோ விவசாயிகளுக்கே துரோகம் செய்து விட்டது போல இன்னைக்கு விவசாயிகளை தூண்டி விட்டு இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய அந்த அட்டூழியமும் நாடகமும் இன்னைக்கு விவசாயிகளை காரி மூஞ்சிலே துப்பிட்டு போயிட்டாங்க திமுகவை. பயிர்கடனை தள்ளுபடி செய்யறேன்னு தளபதி சொன்னார், இல்லன்னு சொல்லல. 5 ஏக்கர் வைத்திருப்பவர்களுக்கு முழுமையான தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல போச்சுன்னா 50% தள்ளுபடி. இந்த அறிவிப்பையாவது விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கார் நம்ம தளபதி. திமுக அதிமுக அது கூட கிடையாது, அந்த அறிவிப்பு கூட கிடையாது அவங்களுடைய வாக்குறுதியில. விவசாயிகளை பத்தி கவலைப்படாதவங்க தான் இவ்வளவு தூரம் பேசுகிறார்கள் விவசாயத்தை பத்தி. 1 லட்சம் மக்கள், 1,45,000 மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க விவசாயிகள் மட்டும். ஆனா விவசாயிகள் எல்லாம் ஏமாந்துட்டதாகவும் விவசாயிகளுக்கு துரோகம் செய்து விட்டதாகவும் இன்னைக்கு முதலமைச்சர் கடனை அடைக்க முடியாதுன்னு சொல்லலையே, விவசாய கடனை நான் அடைக்க முடியாதுன்னு சொல்லலையே. முதல்ல 50,000 அடைச்சாரு, அதுக்கப்புறம் 75,000 வரையில் உள்ள கடன்களை அடைத்தாரு. இனி வரும் காலங்களில் ஒவ்வொன்றாக அடைக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கான காரணத்தையும் இன்னைக்கு அமைச்சர் பெருமக்கள் தெளிவாக சொல்றாங்க. எப்பா இன்னைக்கு விவசாய கடனை ஒட்டுமொத்தமா தள்ளுபடி செய்யணும்னா பல ஆயிரம் கோடி கிட்ட ஆகும், கிட்டத்தட்ட 15,000 கோடி 20,000 கோடி கிட்ட ஆகும். மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, ஒரே தவணையில நீங்க அந்த விவசாய கடத்தை நீங்க எங்களுக்கு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நீங்க அடைக்கிறதா இருந்தா நீங்க அடைங்க 45 நாளைக்குள்ள. அது இப்போ நமக்கு வழி இல்லை. அந்த லட்சணத்துல திமுக ஆட்சி செய்து கடனை வைத்து விட்டு சென்று விட்டது. கஜானாவை தொடச்சு வச்சிருக்கானுங்க. இன்னைக்கு ஒரே தவணையில அடைக்க முடியாத காரணத்தினால இன்னைக்கு விவசாயிகளுடைய கடனை சொன்ன மாதிரி ஒரே இதுல அடைக்க முடியலங்கிறத விளக்கத்தை சொல்லியும் விவசாயிகளை தூண்டி விட்டு நீ அரசியல் செய்யறனா, திமுக போல ஒரு கேடு கெட்ட ஒரு அரசியல் இது போல தமிழகத்துல நடக்குமா? 1-2 விவசாயிகளை அவங்களுக்கு தூண்டி விட்டு அவர்களை போராட்டம் செய்ய வச்சு அதை நியூஸ்ல கொண்டு அவர்கள் சொந்த சேனல்லே பார்த்தாங்க. நம்ம தளபதி அமைச்சர் பெருமக்களை கூப்பிட்டு ஒரு 7 பேர் விவசாயிகளை கூப்பிட்டு புரிய வைங்க. நடந்தது. விவசாயிகள் பெருமக்கள் எல்லா முக்கிய விவசாயி சங்கங்கள்ல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு 7 அமைச்சர்களும் உட்கார்ந்து அவர்களுக்கு புரிய வைத்து விவசாயிக்கான திட்டங்கள் தளபதி என்ன வச்சிருக்காரு, விவசாயிகளுக்கு என்னெல்லாம் நம்ம செய்ய போறோம், ஏன் இந்த கடனை அடைக்கல, என்ன காரணத்துக்காக அடைக்கல, எல்லாத்தையும் அவர்களுக்கு புரிய வச்சு 7 அமைச்சர்களும் வாக்குறுதி கொடுத்து விவசாயிகளோட அனைத்து கடனும் அடைக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். ஒவ்வொரு மக்களையும், விவசாயியா இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஏழை மக்களாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு வீடு வெற்றி வீடு திட்டம் எவ்வளவு அற்புதமான திட்டம். கடந்த ஆட்சியில 3 லட்சம் ரூபாயில வீடுன்னாங்க. அதுலயும் பாதி ஆட்டை போட்டது, பாதி எடுத்துக்கொண்டது அவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய அவர்களே, அந்த கட்சிக்காரங்களே எடுத்துக்கிட்டாங்க. வீடு திட்டம் நீங்க யோசிச்சு பாருங்க, யாராவது பொதுமக்கள் வாங்குறாங்களா? திமுக கட்சியில இருந்தவங்களும் திமுக கட்சியில் இருந்த நபர்களுக்கு தெரிந்தவர்கள் மட்டுமே கடந்த ஆட்சியில அந்த வீடு திட்டத்துல 3 லட்சம் ரூபாய். அது வீடு மாதிரியா இருந்தது. ஒரு குடும்பமாக வாழ முடியாது, ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ முடியாது அந்த வீட்டுல. அவ்வளவு சின்ன வீடு. இன்னைக்கு தளபதி அவர்கள் அதே பணத்தை உயர்த்தி 5 லட்சமாக உயர்த்தி ஒரு கான்கிரீட் வீடுக்காக இன்னைக்கு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அது மூலமாக ஒரு ஆண்டுக்கு 70,000 முதல் 80,000 மக்கள், குடிசையில வாழக்கூடிய மக்கள் அந்த கான்கிரீட் வீடை பயன்படுத்துவார்கள் வருடம் ஒரு ஆண்டுக்கு. இவ்வளவு திட்டம் கொடுக்கிற அந்த மனுஷனை நீ பாராட்ட வேண்டாம், நீ அசிங்கமாவது பேசாம இருக்கலாம்ல, நீ கேவலமா படுத்தாம இருக்கலாம்ல. ஆனா இவ்வளவு பண்ணியும் நம்ம தளபதி ஆனா சும்மா எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. நம்ம தளபதி பண்றது இன்னும் மோசம். சட்டசபையில அவன் எதிரில உட்கார்ந்து உயிர் போற மாதிரி கத்துறான், ஏஞ்சி நின்று கத்துறான், ஓடி வரான். இவர் சிரிக்கிறார் உட்கார்ந்துட்டு. சிரிக்கிறதும் அவ்வளவு நக்கலா சிரிக்கிறாரு. என்ன தாண்டா பண்ண போறீங்க பாப்பமேடா அப்படின்னு.
அவ்வளோ அவ்வளோ நம்பிக்கையாக, அந்த நம்பிக்கை மக்களே நீங்க கொடுத்த நம்பிக்கை தான் இன்னைக்கு தளபதி அவ்வளவு தைரியமாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கை இருக்கிற வரைக்கும், உங்களுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் நம்ம தளபதி தான் நிரந்தர முதலமைச்சராக தமிழ்நாட்டில் என்றென்றும் இருப்பார். தளபதி செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இதுல இப்போ சட்டமன்றத்துல லைவ் கொண்டு வந்தது. ஐயோ, அந்த லைவ கொண்டு வந்ததை இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே பிள்ளைங்க, பெரியவங்க, இன்னைக்கு எல்லாருமே ஒரு போன்லயும் பாக்குறாங்க என்ன நடக்குது, என்ன போகுதுன்னு. ஆனா தளபதிக்கு ரொம்ப தைரியங்க, நான் உண்மையிலே சொல்றேன், ரொம்ப தைரியம். 50 வருடமாக ஆட்சியில இருந்து அனுபவம் பெற்றவர்கள் கூட இன்னைக்கு லைவ் காட்டுறதுக்கு பயப்படுறாங்க. அங்க என்ன நடக்குதோ நேரலை காட்டுவதற்கு பயப்படுகிறாங்க. நம்ம தளபதி எல்லா அமைச்சர்களும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் புதுசு, ஆனால் கொஞ்சம் கூட பயப்படாம, தப்பா இருந்தா மக்கள் புரிஞ்சுப்பாங்க, தப்பா இருந்தா மக்களுக்கு புரிய வச்சுக்கலாம், ஆனால் மக்களுக்கு என்ன நடக்குது தெரியணும்னு சொல்லிட்டு அவ்வளவு தைரியமாக நேரலையை காட்டுறாருன்னா அப்ப எவ்வளவு நேர்மையாக அவர் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறார். மடியில கனம் இல்லாததுனாலதான் அவ்வளவு நேர்மையாக அவரால் ஆட்சி செய்ய முடிகிறது, நேரலையை காட்ட முடிகிறது. அத உனக்கு பொறுக்க முடியல, அத காட்டுற, அதை ஏன் காட்டுற, இதை ஏன் காட்டுற. உதயநிதி வேற, நாங்கள் தான் முதலாக நேரலையை கொண்டு வந்தோம், கொண்டு வந்தனா அப்படியே மூடுற. இவர் நேரலையை முதல்ல திமுக கொண்டு வரலீங்க. அந்த கேள்வி நேரம் பதில்னு ஒண்ணு இருக்கும், இவங்க கேள்வி கேட்பாங்களாம், அவங்க பதில் சொல்லுவாங்களாம். அப்படியே அதை மட்டும் எல்லா கேள்விக்கும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதை மட்டும் இவங்க கெத்தா சொல்லிட்டு அதை மட்டும் லைவ் காமிச்சு மக்களை ஏமாத்துது. இவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குங்கிறத முழுசா பார்த்தா தானே தெரியுது. இன்னைக்கு தளபதி அவர்கள் நேரலையை காட்டின பிறகு இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சு இன்னைக்கு டிவியில நாடகம் பார்க்கறது போச்சு. இன்னைக்கு எல்லாரும் அரசியல் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருமே, மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, இன்னைக்கு பெண்கள் முதல் அனைவரும் இன்னைக்கு அரசியல் பழகுகிறார்கள். இந்த மாதிரியான ஆரோக்கியமான அரசியலை தானே நாங்க இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அண்ணன் வந்து நான் வந்து உட்கார்றேன், நம்ம மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், அவரு சட்டமன்ற உறுப்பினரா ஆயிட்டோன்னு நினைக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியல. மன்றத்துல எப்படி பணிவா எப்படி சாதாரணமா இருந்தாரோ ஒவ்வொருத்தருக்கும் எந்திரிக்கிறார், யார் வந்தாலும் எந்திரிச்சு அந்த மரியாதை கொடுக்கிறார். எந்த கட்சியிலாவது எம்எல்ஏக்களை போனா இந்த அளவுக்கு மரியாதை உங்களால பெற முடியுமா? முதல்ல கிட்டக்க போய் பார்க்க முடியுமா உங்களால? கொஞ்சம் கூட முகம் காட்டாம, கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம நானும் பக்கத்துல உட்காந்து பாக்குறேன். அவரு கூட சிரிப்பு, அவரு சட்டமன்ற உறுப்பினர், நான் பக்கத்துல உட்காந்து ஏந்திரிக்காம இருந்தா நல்லா இருக்காது. நானும் ஏந்திரிக்கிறேன் உட்கார்றேன், அவரும் ஏந்திரிக்கிறாரு, கொஞ்சம் கூட சலிக்கலீங்க. எல்லாருக்கும் அவ்வளவு மரியாதை, வந்தவர்கள் எல்லாரும் மரியாதை பார்த்துட்டு தான் இருக்க. இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாரே தளபதி, எவ்வளவு உன்னிப்பாக கவனித்து ஒரு நபருடைய நடத்தையும் உழைப்பையும் கண்டறிந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்கிறார்னா தளபதி எவ்வளவு திறமையானவரா இருக்கணும், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம சட்டமன்ற தேர்தல்ல இன்னைக்கு வந்து வெற்றி பெற்று ஆட்சி பெற்று இருந்தாலும் நிறைய இடங்கள்ல நம்மளுடைய செயல்பாடுகளை கொண்டு போய் சேர்க்க முடியாததற்கு காரணம் இன்னமும் உள்ளாட்சி தேர்தலிலும் நகராட்சி தேர்தலிலும் மாநகராட்சி தேர்தலிலும் நம்மளுடைய அதிகாரம் அங்க இல்ல. அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னும் திமுக காரன் தான் இருக்கான், இன்னமும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த லஞ்சம் வாங்குறது எல்லாமே திமுக தான். அந்த திமுகவினால வெற்றி பெற்ற அதே நகராட்சி மாநகராட்சி உறுப்பினர்கள் தான் இன்னமும் லஞ்சம் ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க. வர்றது கெட்ட பேரு தளபதிக்கு. இவர்களை நீங்கள் அப்புறப்படுத்தல அப்படின்னா, முழு அதிகாரம் இல்ல அப்படின்னா, தளபதி இவ்வளவு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தோம் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழல் தான் ஏற்படும். அதனால உங்க மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக தளபதியோடைய நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் நான் சொல்றேன், வருகின்ற உள்ளாட்சி தேர்தல்ல, நகராட்சி தேர்தல்ல, மாநகராட்சி தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் வரலாறு காணாத வெற்றியை பெற வேண்டும். வரலாறு காணாத வெற்றியை. அடுத்த முறை நான் செங்கல்பட்டுக்கு நான் பேசும்போது இந்த பக்கத்துல நம்மளோட வெற்றியாளர்கள் நகராட்சி மாநகராட்சி வெற்றி பெற்றவர்கள் முழுக்க இருக்கணும். அந்த வெற்றி கூட்டத்திற்கு நான் நிச்சயமாக வந்து பேசுவேன். உங்களுடைய ஆதரவு இருக்கும் வரைக்கும், உங்களுடைய நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தளபதியோட நேர்மையான ஆட்சி தொடரும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த
செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தியாகராஜன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.